சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க மாறும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே நிறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க மாறும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதி நடந்தவனே. இடர்தனில் துடித்திட்ட பொழுதினிலே இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க மாறும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இல்லங்களில் இருந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் நண்பர்கள் என்று அழைத்துள்ளார். நம்மை சேவர்கள் என்று அழைக்கவில்லை, மாறாக நம்மை நண்பர் என்று அழைத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே வேளையிலே ஆண்டவரோடு நமது நட்புறவை முறித்து கொள்ளும் நமது பாவங்கள், அதற்கு தடையாக இருக்கும் நமது பலவீனங்கள் அனைத்திற்காகவும் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல் அன்பு ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வுகளுக்கு ஏற்ப எங்கள் வாழ்வு அமைதியை அடைய அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். என்றும் நிலைத்திருக்கும் உமது ஆற்றலால் எங்களை காத்து மீட்பீராக. உம்மோடு தூயாவியல் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றியமையாதவற்றை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, 22 31 முடியுள்ள இறைவார்த்தைகள். அந்நாள்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முன் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்கள் மனதை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையை கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகின்றோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடை பெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 57. பல்லவி. என் தலைவரை மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே மக்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள். வைகரையே நான் விழித்தெழச் செய்வேன். பல்லவி. என் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே மக்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பெறலாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. பல்லவி. என் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே மக்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களை நான் நண்பர்கள் என்றேன்.
ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறைவாக்கியங்கள் 12 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உங்களை நான் நண்பர்கள் என்றேன். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இதுவரை இஸ்ராயல் குல வரலாற்றில் எத்தனையோ இறைவாக்கினர்கள் வந்து சென்றிருக்கின்றார்கள். நீதி தலைவர்கள் அவர்களை வழிநடத்தி இருக்கின்றார்கள். அரசர்கள் அவர்களை ஆளுமை செய்திருக்கின்றார்கள். ஆனால் எந்த இறைவாக்கினரும் எந்த நீதிபதியும் அல்லது எந்த அரசனும் பயன்படுத்தாத ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை இயேசு மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்றார். எந்த இறைவாக்கினரும் அந்த மக்களை பார்த்து நீங்கள் என் நண்பர்கள் என்று சொன்னதில்லை. எந்த நீதிபதியும் அந்த இஸ்ராயலின் மக்களை பார்த்து நீங்கள் அத்தனை பேரும் என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லவில்லை. அதிகாரத்திலே அமர்ந்திருந்த தாவீதோ சவுலோ எந்த ஒரு அரசனும் சாலமோனோ இதுவரை அந்த மக்களை பார்த்து நீங்கள் என் நண்பர்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரே ஒரு இறைவன் மாத்திரம் அந்த மக்களை பார்த்து, அந்த சீடர்களை பார்த்து உங்களை நான் நண்பர்கள் என்றேன் என்று உறுதிபடச் சொல்லுகின்றார். இயேசுவினுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு அழுத்தமான உணர்வும் அதே சமயத்தில் அந்த சீடர்களோடு அவர் கொண்டிருந்த நெருக்கமான உறவையும் அது சிறப்பாய் வெளிப்படுத்தியது. அன்பு செய்வதற்கு எந்த ஒரு அந்தஸ்து, எந்த ஒரு சூழல் இருக்க வேண்டும் என்பதை இயேசு தெளிவுபடச் சொல்லுகின்றார். அன்புல பல வகை உண்டு. தாய்க்கும் சேய்க்கும் இருக்கின்ற பாசம், அல்லது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கின்ற அந்த அன்பு, காதலன் காதலிக்கு இடையே இருக்கின்ற காதல், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அதுல
ஒரு தாய்க்கும் சேய்க்கும் இருக்கின்ற அந்த பாசத்தில் தாய் கொடுப்பவளாகவும் சேய் பெறுகின்றவராகவும் இருக்கின்றார். ஒரு கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற அந்த அன்புறவிலே நிச்சயமாக ஒருவர் இன்னொருவரை ஒரு விதத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா ஏற்றுக்கொள்வதில் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆண் பெண் என்ற ஒரு வேறுபாடு அங்கு இருக்கும். ஆனால் எந்த வேறுபாடும் எந்த அந்தஸ்தும் இல்லாத ஒரு நட்பும் அன்பும் பாசமும் எங்க இருக்குது அப்படின்னா அது நண்பர்களுக்கு மத்தியில. இந்த நண்பர்களுக்கு மத்தியில ஆளுகின்றவர்கள் அடங்குகின்றவர்கள் என்ற வித்தியாசம் இல்லை. ஒருவேளை தலைவனுக்கும் சீடனுக்கும் கூட மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. தலைவன் என்பவன் எல்லாம் அறிந்தவனாகவும் சீடன் என்பவன் கற்றுக்கொள்கின்றவனாகவும் இருக்கின்றான். எனவே அந்த வித்தியாசத்தை கூட இயேசு கடந்து வருகின்றார். அங்குதான் உண்மையான அன்பு வெளிப்படுகின்றது. அன்புல வித்தியாசம் இல்லை, அன்பிலே அதிகாரமும் இல்லை அல்லது அடிபணிவதும் இல்லை. அன்பிலே கொடுப்பதும் பெறுவதும் ஏதோ ஒரு பக்கத்தில் மாத்திரமல்ல. அன்பிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அப்படிப்பட்ட அன்பு எங்க இருக்குது அப்படின்னா நண்பர்கள். எனவே இயேசு இன்றைக்கு நம்மை நண்பர்களாக ஏற்று அன்பு செய்கின்றார். ஒரு வித்தியாசமான வாழ்க்கை சூழலுக்கு நம்மை உயர்த்தி இருக்கின்றார். இயேசுவுக்கும் நமக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. ஆனால் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு இயேசு நம்மை தன்னுடைய நிலைக்கு உயர்த்துகின்றார். அதனாலதான் அழகாக சொல்லுகின்றார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நாம் இயேசுவை உற்று நோக்கவில்லை, இயேசு நம்மை உற்று நோக்கினார். உற்று நோக்கியதன் வழியாக நாம் அவருடைய நிலைக்கு கடந்து வந்தோம். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். இயேசு உயர்தரமான உன்னதமான மகத்துவமான ஒரு அன்பை நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கின்றார். வித்தியாசமில்லாத, அதிகாரத்தை வலியுறுத்தாத அல்லது கொடுப்பதை மாத்திரமே லட்சியமாக கொண்டிராத அல்லது பெறுவதை மாத்திரமே இலக்காக கொண்டிராமல் மாறாக எல்லாவற்றிலும் சமமான ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு அன்பை இயேசு நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட அன்பை அது இயேசுவுக்கும் சரி அடுத்திருக்கின்ற மனிதருக்கும் சரி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். வித்தியாசம் பார்த்தால் அங்கு நிச்சயமாக அன்பல்ல, மாறாக நமக்கான ஒரு சுயநலத்தை நாம் வெளிப்படுத்துகின்றோம். வித்தியாசம் கருதாத, அதிகாரத்தை வலியுறுத்தாத, அடுத்தவர்களுக்கு முழுமையாக பகிர்ந்து கொடுக்கின்ற, அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற உண்மையான அன்பை ஒருவர் மற்றவருக்கு செலுத்தி வாழ இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்குமே திருப்பலியானது எல்லாமல் ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக.
எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராய் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியாரில் உடல் எடுத்து கன்னி மரியாதை வந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி தம் கைகளை விரித்து பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். சாவை வென்று வாழ்வு உண்டென விளங்க செய்தார். ஆகவே வானதூது அனைத்து புனிதர்களோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் திருவுடலாகவும் மீட்பளிக்கும் திரு கிண்ணமாகவும் எங்களுக்கு விமாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கிணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தோள் எண்ணங்களை ஏற்றுக்கொண்டு எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர், இன்னும் குறிப்பாக தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்ற எம்முடைய சகோதர சகோதரிகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை அளித்தது போல் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி. நம்மை பணியாளர்கள் என்று அல்ல, மாறாக நண்பர்கள் என்று அழைத்து பெருமைப்படுத்திய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் திருவுடலும் மீட்பு தரும் திருக்கிண்ணமும் இந்த ஆண்டவரின் முடிவில்லா விருந்திற்கு பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா குணமடையும்.
என்னில் வருகின்றார். கானம் பாடும் நேரம் எந்தன் உயிரில் இணைகின்றார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வில் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகனின் கட்டளையிட்டவை எங்கள் அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.